நியூ இயர் கிறிஸ்மஸ் வந்தாலே அந்த கேக்குக்கே ஒரு தனி டேஸ்ட்டு. ஏன்னா அந்த டைமில் தான் அந்த கேக்குக்கே டேஸ்ட்டே கூடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூ இயருக்கு வந்துட்டு எனக்கு கேக் வந்து நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துதா. சரி அதை நம்ம வீட்டில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போயிருந்தா ஏன் நேரம் பாருங்கள், ஒரு பொருள் கிடச்சா ஒரு பொருள் கிடைக்கவே இல்லை. சரி கிடைச்ச வரைக்கும் போதும்னா சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இந்த முட்டையும் வெள்ளை கருவும் பிரிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. கஷ்டப்பட்டு அதை பிரித்து வச்சேன். என் பிள்ளைங்க அதை நான் ஒன்றா சேர்த்துருவா அப்படின்ட்டே நின்றுட்டு இருந்தானுங்க. இதுக்காக நான் ஒன்றா சேர்க்கறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பிரித்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றி ஒரு வழியாக அந்த பேட்டரியை ரெடி பண்ணி ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தா இது நானாக செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கேக்கை பண்ணுறது. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை.